மதுரை மண்ணுக்கு என்றுமே ஒரு பெருமை உண்டு, புகழ் உண்டு, சிறப்பு உண்டு. அந்த வகையில் இன்று இந்த விருது அறிவிக்கப்பட்டது. அறிவிச்சுட்டாங்க ஏற்கனவே. அது சில விஷயம் வந்தது. அப்புறம் இன்னைக்கு வந்து கிராண்டா சொல்லிட்டாங்க. எல்லாரும் வாழ்த்து சொல்றாங்க. ஒரு ரசிகனாக, ஒரு ஒரு எப்படி சொல்றது? த கிரேட் மேன். அவருக்காக நம்ம சேனல் சார்பா, நம்ம நேயர்கள் சார்பா, ரசிகர்கள் சார்பா நாங்களும் வணக்கம் தெரிவிச்சுட்டு வாழ்த்துக்கள் சொல்றோம். முக்கியமா அவருக்காக சில பாடல்கள் தனியா சினிமால ஜொலிச்சது. அது எல்லாமே உண்மையா வந்து அவர் நிஜத்துல அப்படிதான் இருந்தாரு. முக்கியமா தர்மம் தலை காக்கும் அந்த விஷயத்துல எதற்கும் அசரல. அவர மாரி யாரும் இல்லன்ற பேரு தான் இப்போ. அது இப்ப நடக்கிற விஷயம் புகழஞ்சலி செலுத்த வர எல்லாருக்குமே நடக்கிற விஷயம். அந்த மரியாதை, அவங்க கண்ணு கலங்குறது, அவங்க ஒவ்வொருத்தரும் கேப்டன குறித்து பேசுறது எல்லாமே பெரிய விஷயம். இத விட மிகப்பெரியது மக்கள் மனசுல இருக்கு. ஆனா பத்மபூஷன்றது ஒரு பெரிய மிகவும் அது ஒரு ஸ்தானம் உயர்ந்தது. இனிமேல் பத்மபூஷன் விஜயகாந்த் அவர்கள் தான். அப்படி ஒரு சொல்லும்போதே கொஞ்சம் பெருமையாவும் இருக்கு. இரவா புகழ் தான். அவர் இறந்துட்டாரு சொல்றதெல்லாம் ஓகே. உடல் ரீதியா அப்படி சொல்லலாம். மூச்சு நின்னுப்பாரு. ஆனா மனசுக்குள்ள இன்னைக்கும் அவர் வாழ்வாரு. வாழ்வாங்கு வாழ்வார். வாழ்த்துக்களையும் நமக்கு வழங்குவாரு. முக்கியமா தன்னை நம்பி அவருக்காக இருக்கிற தொண்டர்களுக்கு அவர் வழிகாட்டுவார். அந்த விதத்தில் நம்ம அதையும் ரொம்ப சிறப்பா நம்ம பதிவு பண்றோம். அஹ் இருந்தாலும் அந்த ஒரு வழி சொல்லிட்டாங்க எல்லாருமே. அந்த லைன் தான். முக்கியமா இவருக்கு அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவரே, சின்னவரே, எங்கள் கேப்டனே, நான் உங்க யாருமே நாங்க உங்கள மறக்கவும் மாட்டோம். மறக்கவும் முடியாது. அந்த அளவுக்கு நீங்க முதல் படத்துலருந்து வந்ததுலருந்து நட்புக்காகவும், கடமைக்காகவும், பாசத்துக்காகவும், தமிழ் மண் மீது மரியாதைக்காகவும், முக்கியமா சினிமாவுக்காகவும், நீங்க பதவி வகித்த நடிகர் சங்க தலைவர் பதவி வகித்த காலத்துல நீங்க செஞ்ச விஷயம்லாம் அது அதுக்குன்னு ஒரு தனி அது ஐகான் அது ஸ்டார் பொருத்தப்பட்டது. ஒரு உயர்ந்த அந்தஸ்து வந்தது. அதெல்லாம் மறக்க முடியாது. முக்கியம் வெளிநாட்டுக்கு எல்லாரையும் கலைஞர் அழைத்து சென்று ஒரு விழா நிகழ்ச்சியை செஞ்ச விதம், அத அழகா அத கோஆர்டினேட் பண்ண விதம், எவ்வளவு சிறப்பா இருந்தது. அதெல்லாம் எல்லாருமே பாராட்டிட்டாங்க. அதுவும் அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இப்படி அனைத்திலையும் நீங்க தனியா ஜொலிச்சீங்க. நம்பர் 1 வந்தீங்க. அதுல எல்லாருக்கும் சந்தோஷம். உங்கள் புகழ் என்றும் ஓங்குக. வாழ்க கேப்டன் புகழ். வளர்க.